2011ல இந்தியா இங்கிலாந்துக்கு டூருக்கு போறாங்க. டெஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க. நாட்டிங்ஹாம்ல நடந்த டெஸ்ட் மேட்ச்ல இயான் பெல் பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. அந்த செஷனோட கடைசி டெலிவரி. சோ தேர்ட் மணிக்கு அடிச்ச அந்த பால் வந்து 4 போயிருச்சு, செஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சு நடு பிட்ச்ல இருந்து பேசிட்டு இருந்த இயான் பெல் அதை கவனிக்கல. பால் பவுண்டரிக்கு போகல. அபினவ் முகுந்த் ரன் அவுட் பண்றாரு. தேர்ட் அம்பையர் செக் பண்றாங்க. அன்இன்டென்ஷனலா ஹாஃப் த கிரீஸ் வந்தாலும் அது ரூல் படி அவுட் தான் சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. மொத்த நாட்டிங்ஹாம் கிரௌடும் தோனி அண்ட் கோ, தோனி அண்ட் டீம் எல்லாத்தையும் வந்து பூ பண்றாங்க. ரெண்டு டீமே வந்து டக் அவுட் குள்ள போறாங்க. செஷன் முடிஞ்சு வரும்போது இந்த நாட்டிங்ஹாம் கிரௌட் தோனியும் அவர் டீம்மேட்ஸையும் வந்து பூ பண்ணிச்சோ, அதே நாட்டிங்ஹாம் கிரௌட் ஸ்டாண்ட் ஆஃப் ஆனர் பண்ணி ஒரு அப்ளாஸ் பண்ணாங்க மகேந்திர சிங் தோனிக்கு. செஷன் முடியற பாலா இல்லைன்னா அவர் கண்டிப்பா ஆஃப் த கிரீஸ் வந்திருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி அதை நாங்க பேக் அவுட் பண்ணி அதை நாங்க எடுத்துக்கிறோம். எங்களுக்கு அந்த அப்பீல் எங்களுக்கு வேண்டாம், மறுபடியும் இயான் பெல் கண்டினியூ பண்ணட்டும், நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச போதிலும் அப்படி ஒரு விக்கெட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையா விட்டு கொடுத்து அந்த வருஷத்தோட ஃபேன்ஸ் ஓட் பண்ண ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் அவார்ட் தோனிக்கு கிடைக்குது. தன்னலம் பாராம ஆப்போசிஷனையும் மதிச்சு அந்த கிரௌடையும் மதிச்சு முடிவெடுத்து இப்படி ஒரு விஷயம் பண்ண தோனி ஆச்சரியத்தின் அடுத்த கட்டம். வீடியோ நான் உங்க சேப்